ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கிறிஸ்மஸ் எபிசோடில் வந்துட்டு பட்டர் சாக்கோ சிப் கேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் நான் வந்து ஷோ பண்ணியிருக்கிறேன். ஒன்ஸ் அதை ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இது எல்லாமே நம்ம ஒரே பவுலில் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு தனித்தனி பவுலெல்லாம் கிடையாது. வெட்டு ட்ரை தனித்தனி எடுக்க போகிறதுல எல்லாம் ஒன்றா தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய பவுலை எடுத்துகிட்டு 1/4 கப் பவுடர் சுகர், 1/4 கப் பட்டர், 1/4 கப் கர்டு, அதை மூணையும் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். அது கூட 1/2 கப் மில்க் எடுத்துகிட்டு பாதி அளவுக்கு ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு நல்ல மிக்சர் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்மூத் ஆகிற வரைக்கும் விஸ்க் பண்ணுங்கள். ஸோ ஸ்மூத் ஆகிற வரைக்கும் விஸ்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம 1 மூடி வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் எப்போதுமே நம்ம ஆட் பண்ணுறது ஃப்ளேவருக்காக தான். ஸோ அதுவுமே நல்ல பேட்டரோட மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். 1 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி சீவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ட்ரை வந்து வெட்டோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்டிக்கி ஆகும். இந்த மாதிரி ஸ்டிக்கி ஆச்சுன்னா திரும்பி நம்ம ரிமைனிங் மில்க் வச்சுருக்குறோம் இல்லையா, அதை இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பேட்டரை நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர் கன்சிஸ்டன்சி வரணும். வந்ததுக்கப்புறமா நம்ம 1/4 கப் சாக்கோ சிப் ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் நல்லா பேட்டரோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ நம்ம ஒரு டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதான், பேக்கிங் டின்னுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம அவனை ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் டின்னாக இருந்துச்சுன்னா பேப்பர் வந்து எப்படி போடுறதுங்கிறத நான் கொஞ்சம் ஈஸியான மெத்தடில் காமிச்சிருக்கிறேன். டின்னை வந்துட்டு தலைகீழ போட்டுட்டு அதை 4 பக்கமும் நல்லா வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பேப்பரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போட்டிங்க அப்படின்னா பேப்பர் கொஞ்சம் வந்து உள்ளே வந்து நல்ல அந்த கார்னர் சைடு எல்லாமே வந்து நம்மளுக்கு எட்ஜ் வந்து ஷார்ப்பாக கிடைக்கும். ஸோ போட்டுட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ண பேட்டரையுமே அதில் வந்து ஊற்றிட்டு 2 டைம்ஸாக டேப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு சாக்கோ சிப் மேலே வந்துட்டு கார்னிஷிங்காக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அதையும் கொஞ்சம் லைட்டாக ஷேக் பண்ணி அவனுக்குள்ளே வச்சுருங்க. 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 மினிட்ஸ் வந்துட்டு பேக் பண்ணுங்கள். 20 to 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ அவனுக்குள்ளே பேக்கிங்காக வச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேக் ஆகிடுச்சு. ஒரு டூத் பிக்கை வச்சு இந்த மாதிரி எப்போதுமே என்ன பண்ணாலுமே இந்த மாதிரி குத்தி பாருங்கள். அதில் எதுவும் வந்து ஒட்டாமல் இருந்துச்சுன்னா பேக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அவன்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் பேக்கிங் டின்லேருந்து வெளியில் எடுங்க. வெளியில் எடுத்துகிட்டு கட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் அது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எக் எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. ஸோ ரொம்ப சாஃப்டாக எக்லெஸ்ஸான சாக்கோ சிப் பட்டர் கேக் ரெடி ஆயிடுச்சு. பேக்கிங் தெரியாதவங்க கூட இதை ரொம்ப ஈஸியாக பேக் பண்ணலாம். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கிறிஸ்மஸ் சீரீஸில் பார்க்கலாம் கைஸ். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.